இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியால். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்ததுனால பாவத்திற்கு விலக்கி அவனை பாதுகாத்து கொண்டார். பரிசுத்தமாய் வாழுவதற்கு அவன் தன்னை காத்து கொண்டான். ஆண்டவரையே நம்பி இருந்தான். குற்றம் செய்யாதவனாய் தேவனுக்கு உண்மையாய் இருந்தான். அதனால தான் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் அவனுக்கு வாய்க்கும்படி செய்தார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாரேயானால் நீங்கள் எதை செய்தாலும் அதை வாய்க்கும்படி செய்வார். இன்றைக்கு உங்க காரியங்கள் ஏன் வாய்க்கவில்லை? ஏன் நடக்கவில்லை? கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா? கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழுகிறீர்களா? பரிசுத்தமான ஒரு ஜீவியம் நீங்கள் செய்கிறீர்களா? இந்த உலகத்துல ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? நீங்கள் அப்படி இருந்தால் உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன வியாபாரம் செய்தாலும் அந்த சின்ன வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன வீடு கட்டினாலும் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா, உங்க அருகாமையில் இருந்தார்னா, உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணார்னா, உங்க இல்லத்துல தங்கி இருந்தார்னா, நீங்க போகிற இடங்கள்லாம் அவர் இருந்தார்னா, நீங்க என்ன செஞ்சாலும் அதை வாய்க்கும்படி செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதற்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்க பரிசுத்தமாய் இருங்கள், உண்மையாய் இருங்கள். பாவத்திற்கு விலகி உண்மையாய் உங்களை காத்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தின்படி யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க எதை செய்தாலும் அதை வாய்க்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, யோசேப்போடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணின தகப்பன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணும். தடைகளை அகற்றி போடும், அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.